அரசு ஊழியர்களுடைய போராட்டம் இன்றைக்கே இருக்குது. சேத்துல இறங்கி போராடுற அளவுக்கு உச்சத்துக்கு போயிட்டாங்க. இந்த அரசு ஊழியருக்கு ஒரு தீர்வு சொல்ல முடியாத அரசாக இது இருக்குதுன்னு நீங்கள் அதுக்கு யாரும் கொந்தளிக்கலை. இவங்கெல்லாம் உங்களுக்கு மக்களாக தெரியலையா? ஆர்எஸ்எஸ்காரன் கோயிலில் பிடிச்சிக்கிட்டே இருக்கிறதுக்கும் நீங்கள் இந்த மாதிரி பெரியாரை பிடிச்சிக்கிட்டே இருக்கிறது என்ன வித்தியாசம்? ரெண்டு பேருக்கும். திமுகவுடைய ஊழல் முறைகேடு 3வது முறையாக இடி நேருக்கு கொடுத்துருக்கு. இது தனியாக ஒரு 1200 கோடி ஊழல், 350 கோடி கிட்ட, மொத்தமாக 1500 கோடி 2000 கோடி ஊழல் ஒரு துறை அமைச்சர் மட்டும் இத்தனை எவிடன்ஸோட கொடுத்துருக்கிறது. இது ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கவங்க அவங்க எப்படி இதை பேசுவாங்க? யார் ஆதரவு? அவர்கள் எல்லாமே வேணாம் விட்டு திமுக ஆதரவு. அப்போ மக்கள் இறக்கிறத பற்றி, மக்கள் போராடுறதை பற்றி, மக்கள் மடிஞ்சுக்கிட்டு இருக்கிறத பற்றி, போதையில் தள்ளாடுறதை பற்றி எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. நாங்கள் இந்த அரசுக்கு முட்டு கொடுக்குற வேலையை தான் செய்வேன்றது பேர் தான் மடைமாத்துக்கிற கண்காணி வேலை. மகிழன் பேசின அந்த வீடியோ பாருங்கள் தயவுசெய்து. ஒரு பெரிய ஆவணம். அதுக்கு பிறகு நாம் ஒரு நிகழ்ச்சி நடத்தணும். அதுலேயும் சொல்லிக்கிறோம், அந்த பார்ப்பன கடப்பாரியை திமுக எங்கெங்கெல்லாம் வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருந்தது, கடப்பாரியை கால் கழுவி விட்டுக்கிட்டு இருந்தது, கையில் பிடிச்சிக்கிட்டே தூண்டு தலைமோட்டில் வச்சு படுத்துக்கிட்டு இருந்தது இந்த பார்ப்பன கடப்பாரி அப்படின்னு பட்டியலே போட்டிருக்கோம். என்ன ஒரு அழிச்சாட்டியமான பேச்சு இதெல்லாம்! அசிங்கமாக இருக்குல்ல உங்களுக்கு? பெரியார் சாதி ஒழிச்சார்னா அப்புறம் ஏன் கொடி கம்பத்தை மட்டும் கழட்டி போடுறாங்க? அப்புறம் ஏன் வேங்க வயல் வந்துட்டுருக்கு? அப்புறம் ஏன் திரௌபதி அம்மன் கோயில் வந்துட்டுருக்கு? அப்புறம் ஏன் எங்களை மட்டும் தனிமைப்படுத்துகிறார்கள் அப்படின்றீங்க? அப்புறம் ஏன் உங்களுக்கு மட்டும் பிளாஸ்டிக் சேர் கிடைக்குது? அப்புறம் ஏன் உங்களுக்கு மட்டும் பொது தொகுதி கிடைக்க மாட்டிருக்குது? பட்டியலினத்துக்கு துரோகம் செய்யக்கூடிய இந்த திமுகவுக்குன்னு ஒரு மாநாடு நீங்கள் போட்டு ஒட்டுமொத்தமாக இப்போ கூட்டுனீங்களே, இதே கூட்டத்தை மட்டும் உங்கள் கூட்டத்துக்கு வர வச்சுருங்க. மொட்டை அடிச்சுக்கிறேன். இதை விட்டுவிட்டு தான் சொல்கிறேன். இதை விட்டுவிட்டு ஒரு குட்டிச்சோவருக்காக ஒரு மாநாடு போட்டுக்கிட்டு அதில் போய் நீங்கள் பேசிட்டு உன் சமூகமே இதில் புறக்கணிக்கப்படுது. மற்ற மாநிலங்கள்லாம் நடைமுறையில் இருக்குது. இவ்வளோ பேர் இருக்காங்க அந்த மேடையில், ஒருத்தர் கூட அறிவில்லையா? பேச மாட்டாங்களா? திமுக அரசு செய்வது துரோகம் ஒருத்தர் கூட பேசவே இல்லையா? எடப்பாடி பழனிசாமி மற்றும் டிடிவி தினகரன் இணைந்து செயல்பட போகிறாங்க. அந்த கூட்டணி வலுவாக மாறிவிட்டது அப்படின்னு செய்திகள் எல்லாமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நான் என்னன்றேன், இந்த ஊடகம் இருக்குல்ல, இந்த ஊடகம் நீங்கள் என்ன பண்ணணும், இங்கே இந்த கேள்விலாம் கேட்குறீங்கள, அப்படியே அந்த பக்கம் போயிட்டு இந்த வைகோவும் இவ்வளோ மானக்காடாக பேசினார் சார், அது என்ன சார் தொழில் சார், அது எந்த தொழில் சொன்னாங்க சார் குலத்தொழில், அது என்ன சார் அது அப்படி கேள ஒரு முறை உதயநிதிக்கு ஸ்டாலின் இல்லை, அதோட மானக்கேடு வேறு என்ன குறை இருக்கிறது இந்த ஆட்சியில்? அப்போ இதுக்கு முன்னாடி எல்லா குறையும் இருந்தது பேசிகிட்டு இருந்தது என்னாச்சு? இருக்குது ஒரு டசன் இருக்குது, எடுத்து படித்து காக்கலாமா? ராவணா வலையொலி சார்பில் சில முக்கிய நிகழ்வுகளை முன்னெடுக்க இருக்கிறோம். அதற்காக உங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும் என நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் கீழே இருக்கக்கூடிய வங்கி எண்ணிற்கோ அல்லது UPI ஐடிக்கோ உங்களுடைய பங்களிப்பை தாராளமாக செலுத்தலாம். நன்றி. உலகெங்கிலும் உள்ள ராவணா பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராகவேந்திரன் பன்னீர்செல்வம். பேசாததை பேசுவோம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வணக்கம். வணக்கம் ராகவ். வணக்கம். நேற்று நடந்த அந்த சர்பிட்டி தியாகராயர் அரங்கத்தில் நடந்த நிகழ்வை நீங்க கொஞ்சம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கொசுவை அடிக்கலாம், அடிக்கலாம், ஆனா பச்சை கலர்ல இருக்க பூச்சி அடிச்சோன்னா அந்த இடமே நாரும். அது போலதான் திரு சீமான் அப்படின்னு பெருமதிப்பிற்குரிய அம்மா அருள்மொழி அவர்கள் சொல்லியிருந்தாங்க. நாற்றம் எடுக்கிறது இல்லையா? நீங்கள் நாள் முழுக்க ஊந்து பிறண்டுக்கிட்டு இருக்கீங்க. ஒரே வார்த்தை அவங்களுக்கு அதுதான். அதுக்கு மேலே ரொம்ப பேசணும்னா டைம் வேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். நாற்றம் எடுக்குதுன்றீங்க. நாற்றம் எடுக்கும் ஒன்றுக்காக நீங்கள் நாளெல்லாம் ஊந்து புரண்டுக்கிட்டு இருக்கிறீங்க. எதுக்கு? ஒரு நாற்றம் எடுக்கிற பொருளுக்காக வேண்டி. நாற்றம் எடுக்கிறத நம்பி யாரும் விரும்பி அங்கே போக மாட்டாங்க. கரெக்டாக எச்சரிக்கைப்படுத்துறாங்க. அது எச்சரிக்கை அவங்களே எச்சரிக்கைப்படுத்துக்குவாங்க. அதுக்குன்னு இவ்வளோ பெரிய விஷயத்த நிகழ்ச்சியை நடத்தணும்னு அவசியம் இல்லையா? என்னன்னா, திமுகவுக்கு மடைமாற்றம் கைக்கூலி வேலை செய்யக்கூடியவங்க, புரியுதில்ல? இவங்க எல்லாருமே, நான் அந்த அம்மாவை மட்டும் சொல்லலை, அவங்க மேலே நல்ல மரியாதை இருக்குது. அவங்க இருக்கக்கூடிய தலைவர்களும் மரியாதை தான், எல்லாம் நல்லவங்க தான். இல்லை, நீங்கள் ரொம்ப முக்கியமானவங்க தான். பட் நீ இந்த மக்கள் மேலே ஒரு விருப்பமாக இருக்கீங்களா? யாருக்கான அரசியல் நீங்கள் பண்ணுறீங்க? சமீபத்தில் அவருக்கு விருது அறிவிக்கப்பட்டது. யாருக்கு? அது வயசு உங்களுக்கு அதை அறிவிச்சிட்டு போட்டு நான் அதை சொல்ல வரல. இந்த மக்களுக்கு நீங்கள் துரோகம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, பெரிய அநீதியை அழிச்சிட்டு இருக்கிறீங்க. புரியுதில்ல உங்களுக்கு? இந்த அரசுக்கு ஒரு கைக்கூலி கண்காணி வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. மடைமாற்று இன்னைக்கு தமிழ்நாட்டில் நேற்று கூட பார்க்குறேன். நேற்று கூட திருவள்ளூரில் குடிபோதையில் அடித்ததில் ஒருத்தர் இறந்துருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. குடிபோதை எங்கே பாரு வெட்டு குத்து கொலை, எங்கே பாருக்கு சட்டம். இது நீங்கள் பேசி இதற்காக ஒரு கூட்டம் நடத்தி அரசு ஊழியர்களுடைய போராட்டம் இன்றைக்கே இருக்குது. சேத்துல இறங்கி போராடுற அளவுக்கு உச்சத்துக்கு போயிட்டாங்க.
இந்த அரசுக்கு ஒரு தீர்வு சொல்ல முடியாத அரசாக இது இருக்குது. நீங்கள் அதுக்கு யாரும் கொந்தளிக்கலை. இவங்கெல்லாம் உங்களுக்கு மக்களாக தெரியலையா? ஆர்எஸ்எஸ்காரன் கோயிலில் பிடிச்சிக்கிட்டே இருக்கிறதுக்கும் நீங்கள் இந்த மாதிரி பெரியாரை பிடிச்சிக்கிட்டே இருக்கிறது என்ன வித்தியாசம் 2 பேருக்கும்? திமுகவுடைய ஊழல் முறைகேடு 3வது முறையாக இடி வந்து நேருக்கு கொடுத்துருக்கு. இது வந்து தனியாக ஒரு 1200 கோடி ஊழல், 350 கோடி கிட்ட, மொத்தமாக 1500 கோடி 2000 கோடி ஊழல் ஒரு துறை அமைச்சர் மட்டும் இத்தனை எவிடன்ஸோட கொடுத்துருக்கிறது. இது மக்கள் மத்தியில் பேசுபொருள் ஆகணுமா இல்லையா? யார் அப்போ மட்டும் பணம் இதெல்லாம் துறைமுருகனுடைய விஷயம் இப்படி ஒவ்வொருத்தருக்குமே இருக்குது. இது இல்லை மக்கள்கிட்ட இருக்கணும். நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன், மக்களுக்கான பிரச்சனை இல்லை. நீ எப்போ எடுத்தாலும் பெரியார் என்ற குட்டிச்சோரை உருட்டிக்கிட்டே வரீங்கன்னா இது என்ன நிகழ்ச்சி? இது ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கவங்க அவங்க எப்படி இதை பேசுவாங்க? யார் ஆதரவு? அவர்கள் எல்லாமே வேணாம் விட்டு திமுக ஆதரவு. அப்போ மக்கள் இறக்கிறத பற்றி, மக்கள் போராடுறதை பற்றி, மக்கள் மடிஞ்சுக்கிட்டு இருக்கிறத பற்றி, போதையில் தள்ளாடுறதை பற்றி எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. நாங்கள் இந்த அரசுக்கு முட்டு கொடுக்குற வேலையை தான் செய்வேன்றது பேர் தான் மடைமாத்துக்கிற கண்காணி வேலை. இந்த பெரியார் அதற்கு தான் பயன்படுகிறார். புரியுதில்ல? அதுக்கு தான் அந்த குட்டிச்சோரை உடச்சி தள்ளணும்னு சொல்றது காரணமும் அதுதான். கேட்டால் பார்ப்பன கடப்பாரியை சீமான் எடுத்து கொண்டு வருகிறார், அதுக்கு எதிராக நாங்கள் வந்து முருகனுடைய வேலை தூக்குறோம்னு சொல்றீங்க. புரியுதில்ல? பார்ப்பன அவரோட பார்வையும் வந்து தொலைநோக்கு பார்வை. நடைபெற இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் பாஜக உள்ள ஏதோ ஒரு ரூபத்தில் வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் எல்லா ரூபத்திலையும் உள்ள கொண்டு வந்தது இந்த பார்ப்பன ஆதிக்கத்தை. இந்த திமுக உங்க திராவிட கும்பலை தாண்டி யாருமே இல்லை. அரசியல் இல்லை, நீங்கள் எதிர்க்கிற பார்ப்பன எதிர்ப்புன்னு சொல்லிட்டு பார்ப்பன ஆதரவோடு தான் நான் இப்போ எல்லாமே படித்து காமிச்சிட்டாங்க. ராவணாவில் இதை பற்றி தனியாக ஒரு வீடியோ இருக்குது. மகிழன் பேசின அந்த வீடியோ பாருங்கள் தயவுசெய்து. ஒரு பெரிய ஆவணம். அதுக்கு பிறகு நாம் ஒரு நிகழ்ச்சி நடத்தினோம், அதுலேயும் சொல்லிக்கிறோம். அந்த பார்ப்பன கடப்பாரியை திமுக எங்கெங்கெல்லாம் வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருந்தது, கடப்பாரியை கால் கழுவி விட்டுக்கிட்டு இருந்தது, கையில் பிடிச்சிக்கிட்டே இருந்தது, தலைமோட்டில் வச்சு படுத்துக்கிட்டு இருந்தது இந்த பார்ப்பன கடப்பாரி அப்படின்னு பட்டியலே போட்டிருக்கிறோம். பெரியார் தொடங்கினார், பார்ப்பன ஆதரவோடு தான் திராவிட நாடு சாத்தியன்னு சொல்லி பேசின ராஜாஜி பார்ப்பனர்கள்லாம் நம்ம கூட இருப்பாங்க, வாங்கி கொடுத்துருவாங்க. இந்த திராவிடர்கள் கூட நான் நம்பலாம், அவங்கள தான் நம்புறலாம் சொன்னார். அங்கே தொடங்கினது பார்ப்பன கடப்பாரின்னு நீங்கள் கையில் பிடிச்சது. அங்கே தொடங்கி வழிநெடுக்க பார்த்தீங்கன்னா திமுக முதல் முறை அரியர்னு ஏறினதும் பார்ப்பன கடப்பாரை. இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் பார்ப்பன கடப்பாரை தயவில் தான் ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்கீங்க. பார்ப்பன கடப்பாறைக்கு பிரசாந்த் கிஷோர் பார்ப்பன கடப்பாறையை வச்சுதான் நீங்க அதிகாரத்தில் உட்காந்துட்டு இருக்கிறதா நீங்களே சொல்லியிருக்கீங்க. கரெக்டா? உங்க வழிநெடுக்க பார்ப்பன கடப்பாறை இருக்கு. இதை பற்றிலாம் பேசணும்னாக்கா விவாதம் வைக்கணும். உங்களுக்கு ஒரு மேடை கிடைச்சிருக்கு. என்னன்னா ஒரே அஜெண்டா, இந்த பிரச்சனையை பற்றி மக்கள் பேசிடக்கூடாது. நீங்கள் சீமானுக்கு எதிராக பேசுங்கன்னு அதை இப்போ விட்டுட்டு பேசிங்கிறோம்ல. ரைட். இதுதான் நோக்கம், இந்த திராவிட கும்பலோட நோக்கம். திமுகனுடைய எந்த ஊழல் முறைகேடு கொள்ளையடிப்பதை மக்கள் மத்தியிலிருந்து மறைப்பதற்கு இந்த பெரியார் என்கிற துப்பட்டாவை ஸ்கிரீன் கருப்பு துணியை காட்டிட்டு பின்னாடி லவட்டிட்டு போறது இருக்குல்ல, இந்த யோக்கியமற்ற செயலை செய்வது தான் இவங்க நோக்கமாக. பெரியார் மேல, பெரியார் கொள்கை மேல இவங்களுக்கு ஒரு இம்மியளவும் சத்தியமா பற்றியே கிடையாது. பெரியார் கொள்கை இருந்தால் பார்ப்பனம் உள்ள வரக்கூடாதுன்னு தான் திராவிட கழகம். நீங்கள் அதுலேருந்து உள்ளே வந்தீங்க. நீங்கள் கட்சியிலுக்குள்ள பார்ப்பனர்களை வச்சுட்டு இருக்கிறீங்க. பார்ப்பன தயவில் ஆட்சிக்கு போகிறீங்க, பார்ப்பன தயவில் ஓட்டு எடுத்துக்கிறீங்க, பார்ப்பன ஆலோசனையில் கட்சி தலைமையை கொண்டுட்டு போகிறீங்க. எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. இல்லை, நாட்டில் நடக்கக்கூடிய அநியாயங்கள் அக்கிரமங்கள்லாம் தட்டி கேட்பதற்கு எதிர்கட்சிகள் தானே கேட்கணும். நாங்கள் எப்படி கேட்க முடியும்? ஆளுங்கட்சி தான். எதிர்கட்சிகள் கேட்குது. அதை மறைக்கிற ஸ்கிரீன் இருக்குல்ல, அதை பிடிச்சிட்டு இப்போ ஓடுறீங்க. பெரியார்ன்றது சீமான்ன்றது தூக்கிக்கிட்டு இது மடைமாற்றக்கூடிய ஒரு கண்காணி வேலை. அதுக்கு கொடுத்துருக்காங்க. மாதம் கண்காணிகள் சரியாக வேலை செய்கிறாங்களா அப்படின்றது தான் இது. இதில் தோழர் மதிப்பு மிக்கக்கூடிய தோழர்கள் யார்? பேராசிரியர் ஜவாஹர் இல்லாஷ், திருமாவளவன். உலகத்திலேயே இல்லை, இந்தியாவிலேயே இல்லை, உலகத்திலேயே 2 பேர் தான் சாதி ஒழிப்பு. ஒன்று அண்ணல் அம்பேத்கர், ஒன்று வந்து இவர். யாரோட ஒப்பிடுறாருன்றதுன்னு தெரியல. அயோத்திதாச பண்டிதர் என்னாச்சு? ரட்டமலை சீனிவாசன் என்னாச்சு? ஜோதிராவ் பூலே என்னாச்சு? புரியுதுல உங்களுக்கு? என்ன ஒரு அழிச்சாட்டியமான பேச்சு இதெல்லாம். வந்து அசிங்கமாக இருக்குல்ல உங்களுக்கு? பெரியார் சாதி ஒழிச்சார்னா அப்புறம் ஏன் கொடி கம்பத்தை மட்டும் கழட்டி போடுறாங்க? அப்புறம் ஏன் வேங்க வயல் வந்துட்டு இருக்குது? அப்புறம் ஏன் திரௌபதி அம்மன் கோயில் வந்துட்டு இருக்கு? அப்புறம் ஏன் எங்களை மட்டும் தனிமைப்படுத்துகிறார்கள் அப்படின்றீங்க? அப்புறம் ஏன் உங்களுக்கு மட்டும் பிளாஸ்டிக் சேர் கிடைக்குது? அப்புறம் ஏன் உங்களுக்கு மட்டும் பொது தொகுதி கிடைக்க மாட்டிருக்குது? பேசணும் இல்லை திருமாவளவன். இதெல்லாம் வெளிச்சம் ஆயிடுச்சு இல்லை, சாதியை ஒழிச்சிட்டாங்கல்ல. கேளுங்க, ஒரு பொது தொகுதியை வாங்கினீங்க. பொது தொகுதியை நீங்கள் யாரை நிறுத்துறீங்க? அங்கே செந்தில் பாலாஜியா? பாலாஜியை நிறுத்துறீங்க. ஏன் சமூகத்தில் இருக்கிற ஒருத்தனை நிறுத்தி ஓட்டு போடுன்னு வாங்கி காட்டுங்க. சொல்லுங்க. நீங்கள்
சாத்தியம் இல்லாதது. அப்ப நீங்க மக்களுடைய நம்பிக்கையை இழந்துட்டு இருக்கீங்க. மக்களுக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இந்த அரசு ஊழியருக்காக எந்த போராட்டத்திலும் நீ கலந்துக்கிறது இல்லை. எந்த மக்கள் பிரச்சனையை பத்தி நீங்க பேசுறதில்ல. நாங்க பெரியாரை வச்சுக்கிட்டே உருட்டி இருப்போம்னா அதுக்கு தான் அந்த குட்டிச்சோரை உடச்சி போடணும்னு பேசுறது. புரியல? பல போராட்டங்கள்ல செய்திருக்குது. என்ன அதாவது தமிழ்நாட்டிலே அதிக போராட்டங்களை ஆளுங்கட்சிக்கு எதிராக நடத்தியது விசிக தான் அப்படின்னு அண்ணன் திருமாவளவனே சொல்லியிருக்காரு. என்ன நீ என்ன அங்க உதாரணத்துக்கு டாஸ்மாக், அதாவது மதுபானத்தை எதிர்த்து போராட்டம் நடத்தி மாநாடு நடத்தி. வெளியே சொல்லாதீங்க, ரொம்ப கேவலமான ஒரு போராட்டம். யாரு டாஸ்மாக் கடையை நடத்திட்டு இருக்கிறாங்க? யாரு சாராய ஆலையை வச்சுட்டு இருக்கிறாங்க? அந்த கும்பலையே தூக்கி நீங்க மேடையில வச்சுக்கிட்டு டெல்லி தான் பிரதமர் மோடி பொது சட்டம் கொண்டு வரணும்னா மற்ற மாநிலத்துல நடக்கிறப்ப ஏன் அந்த மாநிலத்துல தனியா முடிவு எடுக்க முடியாது? நான் ஒருவர் மட்டும் இதுல பயன்பெற வேண்டாம், இந்தியா மொத்தமும் பயன்பெறட்டுமே. நீ அந்த இதெல்லாம் நீங்க ஒண்ணு காட்ட வேணாம். முதல்ல முதல்ல முடி, இங்க கடையை சாத்த சொல்லு. துணிச்சல் இல்லை உங்களுக்கு. பிளாஸ்டிக் சேரை விட்டு நகர மாட்டேன்னு நீங்க தான் இருந்துட்டு இருக்கிறீங்க. சொன்னா உங்களுக்கு கோபம் வந்துடுது. உங்களை ஒரு கருவேப்பிலையா பயன்படுத்துகிறது திமுக அப்படின்னு திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கிறோம். அரசு ஊழியர்களுடைய பட்டியல் நீங்க நிறைய இருக்குது, சொல்லட்டுமா? சொல்லுங்க. இங்கிருந்து சிந்தனை செல்வமோ இந்த பாலாஜி விசிகாவில் இப்போ பாலாஜி ஹெலிகாப்டரில் மிரட்டி பணம் கேட்டார்னு சர்ச்சை வந்து 2 பேரும் சேர்ந்து ஆந்திராவுக்காக ஒரு இன்டர்ன்ஷிப் போகிறாங்க. 2 பேரும் கற்றல் அறிவு பெறுவதற்காக அங்கே போய் சுற்றி பார்த்துட்டு வரப்போ அந்த ஆந்திர கவர்மெண்ட்டு அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு எவ்வளோலாம் செய்துக்கிட்டு இருக்குது பட்டியலின மக்களுக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டு இங்கே வர்றாங்க. பார்த்துட்டு இங்கே உக்காந்துட்டு பட்டியலினத்துக்கு இவ்வளோலாம் செய்யணும், அங்கே ஒதுக்கிறத விட 10ல் 1 பங்கு தான் இங்கே நீங்கள் ஒதுக்குற மாதிரி இருக்குதுன்னு எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இன்ன வரைக்கும் இந்த திமுக அரசு நடைமுறைப்படுத்தவே இல்லை. பட்டியலினத்துக்கு துரோகம் செய்யக்கூடிய இந்த திமுகவுக்குன்னு ஒரு மாநாடு நீங்கள் போட்டு ஒட்டுமொத்தமாக இந்த கூட்டுனீங்களே, இதே கூட்டத்தை மட்டும் உங்கள் கூட்டத்துக்கு வர வச்சிருங்க. மொட்டை அடிச்சுக்கிறேன். நடக்காதுன்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க. நீங்கள் இது தனியாக ஒரு பட்டியல் நான் எடுத்து வச்சிருக்கிறேன். இதில் இப்போ பேசிட முடியாது. தனியாக திருமாவளவன் அவர்களுக்கு இந்த திமுக எதையெல்லாம் உங்களுக்கு துரோகம் பண்ணியிருக்குன்னு ஒரு பட்டியலே வச்சிருக்கிறேன். இப்போ கவர்னர் உரையில இவர் வாசிச்சார்ல, கவர்னர் உரையை இவரே வாசிச்சாங்களா தமிழ்நாடு அரசு? பட்டியல் சமூகத்துக்காக நாங்கள் பாலாறும் தேனாரும் மட திறந்து விட்டுக்கிறோம்னு சொல்லிக்கிறாங்க. அதுல இருந்தே நான் இருக்கிறேன், தனி வீடியோ போடுறேன், அதுக்கு பதில் சொல்லுங்க. இவ்வளோ விஷயம் அநீதி நடந்துகிட்டு இருக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு. இதுக்கு நீங்க ஒரு மீட்டிங் போட்டு நடத்துறதுக்கு உங்களுக்கு இல்லை. நீ என்ன போராடுனீங்க? தூய்மை பணியாளர்களுக்கு முதல் நாள் நின்னீங்களா? இன்ன வரைக்கும் அதுக்கு ஒரு தீர்வு கண்டீங்களா? சொல்லுங்க. நீங்க எதில் அதோட ஓடி போனீங்களா? 2வது வரவே இல்லையா? இன்னைக்கும் போராடிட்டு இருக்கிறாங்களே, போய் பேசி நீங்க தானே கூட நின்று பேசணும். அரசுகிட்ட இருந்துட்டு இருக்கீங்கல்ல, சொல்லுங்க. நீங்க பதவி உயர்வு இருக்குல்ல, பட்டியல் இனத்தவர்கள் பதவி உயர்வு சர்வீஸ் அடிப்படையில் அவங்களுக்கு இடஒதுக்கீடு அதுலேயும் வரணுன்றது காலகாலமாக இருக்குது. சரி. இங்கே வட மாநிலத்தில் ஒரு ஸ்டேட் வழக்கு சுப்ரீம் கோர்ட்டு போனதெல்லாம் அது பெரிய சர்ச்சையாச்சு. அதில் ஒரு குழப்பம் வந்தது. அந்த இடஒதுக்கீடு வரும்போது அதில் எஸ்சி இருந்தாங்கனாக்கா அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும். சீனியாரிட்டி பிரகாரம் அதில் யார் முன்னாடி அவங்களுக்கு கொடுத்து அதுலேயும் இடஒதுக்கீடு வரணும். இருந்துக்கிட்டு தான் இருந்துச்சுங்க. அந்த வழக்கு உச்சநீதிமன்றத்துக்கு போன உடனே அந்தந்த மாநிலம் முடிவு எடுத்துக்கிட்டுன்னு வச்சிருச்சு. கர்நாடகா செய்திருச்சு, ஆந்திரா செய்திருச்சு, ஒன்றை சுற்றி இருக்கக்கூடிய மாநிலம் செய்திருச்சு. தமிழ்நாடு மட்டும் செய்யலை. நாங்கள் ஒரு கமிட்டி போட போகிறோம்னாரு 2023 ஸ்டாலின். கமிட்டி ஒரு நீதிபதி தலைமையில் ஒரு கமிட்டி போட்டாங்க. அந்த கமிட்டி அறிக்கை கொடுத்து உடனே நடைமுறைப்படுத்தியிருக்கணும். இல்லை, அடுத்து ஜூனுக்கு இப்போ தள்ளி போட்டார். இதுக்கு மத்தியில் இந்த அட்டவணை பிரிவு எஸ்சி செக்டாரில் இருக்கக்கூடிய அனைத்து அரசு ஊழியர்கள் சங்கமும் ஒன்றா இணைஞ்சி வல்லூர் கோட்டத்தில் ஒரு மாநாடு நடத்துது. போய் இவர் பேசுகிறாரு, போராடலாம் வேணாம், நம்ம வெற்றி மாநாடாக இதை மாற்றுவோன்னு சொன்னார். அப்படியே இறங்கி ஓடினார். இன்ன வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கிறாரு. இப்போ என்ன ஆயிடுச்சு, இந்த கமிட்டி போட்டிருக்காங்களே, இதனுடைய விசாரிக்கிறதுக்கு அறிக்கை கொடுக்கறதுக்கு நீதிபதி தலைமையில் ஒரு நீதிபதி போட்டாங்க. அந்த நீதிபதி தலைமையில் கமிட்டி கொடுக்குறது ஜூன் 26 ஜூலை தேர்தல் முடிஞ்சிடும். யார் ஆட்சியில் இருப்பாங்கன்றதே தெரியாது. எவ்வளோ பெரிய துரோகம் இது! மற்ற மாநிலத்தில் பேசவே இல்லை. அந்தங்க ஒரு ஜீவோ கொண்டு வந்துருச்சு. கர்நாடகா நீங்கள் பெரியாருன்றீங்க, மாநாடு நடத்துறீங்க, திருமாவளவன் தொடர்றீங்க. அந்த மாநாட்டில் நீங்கள் தான் நடுநாயகமாக இருக்கிறீங்க. இந்த அடித்தா நாருன்னு சொல்கிற இந்த நாரும் கூட்டத்துக்குள்ளே நீங்கள் நிற்கிறீங்க. நின்னும் போது இந்த பட்டியல் சமூகத்துக்கு இந்த திமுக இவ்வளோ பெரிய துரோகம் பண்ணியிருக்குது. கேட்கணுமா இல்லையா? நீங்கள் தேர்தல் நெருங்கிட்டு இருக்குல்ல சார், கேட்கணும். இந்த நேரத்தில் கேட்கணும். இல்லை, எங்கே கேட்குறீங்க? கேட்போம். கர்நாடகா ஜீவோ போட்டுச்சுங்க, நடத்திட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் ஆஸ் யூஷுவல் இருக்குது தான். இனிமேல் இடஒதுக்கீட்டில் பதவி உயர்வில் அரசு ஊழியர்களுடைய பதவி உயர்வில் இடஒதுக்கீடு பின்பற்றப்படும். கர்நாடகாவில் இருக்குது. இந்த டிமாண்ட் பெரியார் இல்லை, சமூக நீதி பேசல. என்ன உருட்டிட்டு இருக்கிறீங்க? இந்த டிமாண்ட்லாம் வச்சு 26 தேர்தலில் சீட் ஷேரிங்ல நாங்க டிமாண்ட் வைப்போம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை உங்களுக்கு வாயை திறந்து பேசணும். இல்லை, இதை விட்டுவிட்டா தான் சொல்றேன். இதை விட்டுவிட்டு ஒரு குட்டிச்சோவருக்காக ஒரு மாநாடு போட்டுக்கிட்டு அதில் போய் நீங்க பேசிட்டு
உன் சமூகமே இதில் புறக்கணிக்கப்படுது. அட்டவணை லட்சக்கணக்கான பதவி உயர்வு காலியாக இருக்குது, இடஒதுக்கீட்டில் செட்டாகி பின்தங்கி இருக்குது, போயிடுச்சு. மற்ற மாநிலங்கள்லாம் நடைமுறையில் இருக்குது. நீ பெரியாரை சொல்கிறீங்க, சமூக நீதி சொல்கிறேன், இவ்வளோ பேர் இருக்காங்க அந்த மேடையில், ஒருத்தர் கூட அறிவில்லையா, பேச மாட்டாங்களா? திமுக அரசு செய்வது துரோகம்னு ஒருத்தர் கூட பேசவே இல்லையே. நம்ம பெரியார் மண்ணு, சாதி ஒழிச்ச மண்ணு, தொடப்ப கட்டையை வச்சு பெருக்கிட்ட மண்ணு, நாங்கள் எங்களுக்கு இதெல்லாம் அநீதியாக தெரியுதுன்னு ஒருத்தர் கூட பொங்கவே இல்லை. ஏன் பொங்கல்? தலைப்பு அது இல்லை இல்லையே, தலைப்பு அது இல்லை. அதனால அது திராவிட கோட்டைக்குள்ள அதெல்லாம் வருது. திராவிட கோட்டைக்குள்ள அதெல்லாம் வருது. இந்த திராவிட கோட்டையில இந்த அநியாயம் நடக்குது. திராவிட கோட்டைன்னு இல்லாத மற்ற மாநிலங்கள்ல இதெல்லாம் பிரமாதமா நடந்துகிட்டு இருக்கு. திருமாவளவன் அவருக்கு தெரியுமா? ஒரு விஷயத்த தான் சொன்ன, உங்களுக்கு வலிக்கும். இந்த ஒரு விஷயம் சொன்னதுக்கு இதுக்கு யோக்கியது இல்லை நீங்க பேசுறதுக்கு மேடையில இப்படி ஒரு தலைப்பை போடுங்க. அரசு ஊழியர்கள் பதவி உயர்வில் இடஒதுக்கீடை பின்னுக்கு தள்ளி வச்சிருக்கிற இந்த திமுக அரசை கண்டித்து இல்லை, திமுக அரசை பாராட்டி ஏதோ ஒன்று வச்சுட்டு நீங்கள் ஒரு மாநாடு நடத்தி இதில் இதை கூப்பிடுங்க. இதுக்கு ஒரு வீடியோ போட சொல்லுங்கள் சத்யராஜ் நடிகர் அவர்களை. இதுக்கு ஒரு வீடியோ பேச சொல்லுங்கள் அமீரை, பேச சொல்லுங்கள். இடஒதுக்கீட்டில் பதவி உயர்வு கொடுக்காத இருக்கிற திமுக அரசுக்கு நினைவுபடுத்தும் விதமாக தடவி கூட கொடுங்க. நீங்கள் போராட கூட வேணாம். நாளைக்கு ஒரு கூட்டம் நடத்துங்க. இவங்கெல்லாம் வராங்களா, பேசுவாங்களா? பார்க்கலாமையா? உங்களை கறிவேப்பிலையாக பயன்படுத்தியிருக்கு இந்த அரசு. இந்த இனத்துக்கு நீங்க துரோகம் செய்யறீங்க சேர்ந்து. இப்ப திமுக செய்கிறதுன்றது வேற. இந்த ஒண்ணுதான் சொல்லிக்கிறேன். ஒன்னும் ஒரு டசன் எடுத்து வச்சிருக்கிறேன். தனியா ஒரு வீடியோ. நீங்களும் தொடர்ச்சியா சொல்லி கொண்டுதான் அதாவது குறிப்பிட்டு சொல்றீங்க. இது புது தகவல். நான் சொல்றது இன்னைக்கு இப்ப பேசுறது புது தகவல். அரசு ஊழியர்கள் இடஒதுக்கீட்டுல பதவி உயர்வுலையும் இடஒதுக்கீடு இருக்கணும்ன்றது இருந்துகிட்டு இருந்துச்சு. பீகார்ல எங்கே ஜார்க்கண்ட்ல ஒரு வழக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு போனோன்னு கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு தகராறு வந்துகிட்டு இருந்தது. அதுல இன்னொரு பெரிய குழப்பமானோன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லுது அந்தந்த மாநிலம் இதை முடிவு எடுத்துக்கலான்னு. திராவிட நாடு கேட்ட மாநிலத்துக்குள்ளதான் இருக்குது. கர்நாடகா, கேரளா, ஆந்திரா தனி அரசாணை போட்டான். பார்லிமெண்ட்ல சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி அரசாணை கொண்டு வந்து பதவி உயர்வில் பட்டியல் இனத்தவர்களுக்கு இடஒதுக்கீடு. திமுக கவர்மெண்ட்டு, உங்கள் பெரியார் கவர்மெண்ட்டு, உங்கள் பெரிய இந்த கடப்பாறை இருக்குல்ல, இந்த கடப்பாறை என்ன பண்ணுது? ஒருவேளை கொடுக்க மனம் இல்லையா, இல்லை மறந்து போயிருக்கு? இந்த மக்களுக்கு செய்திடக்கூடாது என்பது. நமக்கு நல்ல எண்ணம் இருந்துச்சுனாக்கா நீ 7000 கோடி திருப்பி அனுப்ப மாட்டேன். பட்டியலினத்துக்கு என்னுடைய வளர்ச்சிக்காக வர பணத்தை இந்த திமுக அரசு ஸ்டாலின் அவர்கள் 7888 கோடி திருப்பி அனுப்பியிருக்க மாட்டாரு. அதை நீங்கள் வாய மூடின்னு உட்காந்துக்கிறீங்களே. நீங்கள் என்ன வாங்கினீங்க? கேள்வி கேட்டால் கோபம் வருதுன்னு உங்களுக்கு. எத்தனை லட்சம் அட்டவணை பிரிவில் இருக்கக்கூடிய பட்டியலினத்தினுடைய சமூகத்தை இளைஞர்கள் எத்தனை லட்சம் பேர் இன்னைக்கு வெளியில் வந்திருக்கலாம்? 20,000 குடும்பம் வருஷத்துக்கு 10,000 குடும்பம்னு வைங்க. இந்த 4 வருஷத்தில் எவ்வளோ டெவலப் ஆகி வந்திருப்பீங்க? செய்யறதுக்கு யோக்கியது இல்லை, மனசு இல்லை, கொடுத்தா வசதி ஆகிடுவான். என்ன நாளைக்கு நமக்கு போஸ்ட் ஓட்டுறதுக்கு இப்போ இந்த கூட்டம், நேற்று கூட்டம் இப்போ கோவை ராமகிருஷ்ணன் கூட்டம் இருக்குதா? இல்லை. சென்னைக்குள்ளே, தமிழ்நாட்டுக்குள்ளே இவங்க அருள்மொழி அம்மாவுக்கு கூட்டம் இருக்காங்களா? முழுக்க திருமுருகன் காந்தி போனார்னாக்கா ஒரு 10,000 பேர் வந்துருவாங்களா? வாய்ப்பில்லை. சொல்லு, 50 பேர் கூட வரமாட்டாங்க கூட்டம் ஒரு ஆளுக்கும். இவங்க கோஷ்டி எல்லாமே மொத்தமாக அடிச்சு எல்லாம் ஒரு ஷேர் ஆட்டோவில் கொண்டுட்டு போயிடலாம். அவ்வளோ கூட்டம் எல்லாம் திருமாவளவன் கூட்டம். அவன் கூட்டம் இதுக்கு பயன்படுது. அரசு பணியில் பதவி உயர்வில் இடஒதுக்கீடை பின்பற்றணும்னு ஒரு கூட்டத்தை நடத்த இந்த மாதிரி சேர்ந்து. இல்லை, ஒரு மாநில கட்சியின் தலைவருக்கு இந்த தகவல்கள்லாம் வந்திருக்காதா? அவங்க அரசு ஊழியர் கேட்டிருக்க மாட்டாங்க. அவங்க அட்டவணை பிரிவில் இருக்கக்கூடிய அது நேராக சொல்லிடுறேன், பல்லர் பறையர் இன்னும் இருக்கக்கூடிய மலைவாழ் மக்கள், இந்த SC STன்னு இருக்கக்கூடிய அத்தனை சமூகத்தில் இருக்கக்கூடிய அரசு ஊழியர் சங்கமும் சேர்ந்து அவர்கிட்ட சொல்லிட்டு தான் இருக்காங்க. துரோகம் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள். நீ எப்படி 26ல் ஓட்டு கேட்டு போவீங்க? அது மக்கள் முடிவு செய்வார். அதுக்கு நடத்த மாட்டீங்க. இந்த மாதிரி ஒரு அநீதி நடந்திருக்கு, இதுக்கு மாநாடு நடத்தும். அதான் சொல்கிறேன், திமுகவினுடைய மொத்த முறைகேட்டையும் மடை மாற்றுவதற்கான கண்காணி வேலையை பார்க்கறது, திரைமறைவு வேலையை, திரை பிடிச்சி மறைக்கிற வேலையை பண்ணுறது இந்த கூட்டம். அதுக்கு தான் இந்த பெரியார் பயன்படுகிறாரு. பாவம் பெரியாருன்னு நான் சொல்கிறேன். இதோட முடிச்சுட்டு அடுத்ததுக்கு போகலாம். சரி, இவ்வளோ நேரம் எடுத்தது வேஸ்ட் அதுக்கு. சரி, நேற்று NDAவினுடைய பிரம்மாண்டமான ஒரு பொதுக்கூட்டம் மதுராந்தகத்தில் நடந்தது. பிரதமர் நரேந்திர மோடி வந்திருந்தாரு. இவர்கள் சேர்வார்களா அப்படின்ற கேள்வியாகவே இருந்ததுக்கு நேற்று ஒரு பதில் கிடைச்சிருந்தது. எடப்பாடி பழனிசாமி மற்றும் டிடிவி தினகரன் இணைந்து செயல்பட போறாங்க, அந்த கூட்டணி வலுவாக மாறிவிட்டது அப்படின்னு செய்திகள் எல்லாமே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா ஒரு பக்கம் இவர்கள் ஏன் சேர்ந்தார்கள் என்று வைத்தறிச்சலோட சிலர் இருக்கிற மாதிரிதான் தெரியும். இல்லப்பா, நான் அதை பேசணும்னு நினைச்சேன். நல்ல வேலை கேள்வி கேட்டீங்க, நல்ல கேள்வி. திமுக வயிறு எறியலாம். சரி, திமுக கூட்டணியில் இருக்கக்கூடியவங்களுக்கு வயிறு எறியலாம். புரியல. ஏன்னா கடந்த தேர்தலில்
டிடிவி தினகரன் 2000 3000 அப்படின்ற அளவுக்கு 1000 அப்படின்ற அளவுக்கு பல தொகுதிகள் செட்பேக் ஆச்சு அதிமுகவுக்கு. அது வாய்ப்பு இல்லாமல் போச்சு. இப்போ இன்னும் ஒன்றா கூடிட்டாங்க. நாங்கள் ஒரு குடும்பத்து ஆட்கள் சண்டை போட்டுக்கிட்டோம், பிரிஞ்சிட்டோம், நடக்கிறது வாடிக்கை, பேசிட்டாங்க. அது திமுகவுக்கு எரிச்சல் இருந்தால் பரவாயில்ல. இந்த ஊடகம் இருக்குல்ல, நேற்று நான் பார்த்தேன், மொழியேன்னு கேள்வியை லபலன்னு அடிச்சுக்கிறானுங்க. அப்படியே அன்னைக்கு அது என்ன ஒரு பெரும் பதட்டம் தெரிஞ்சது ஊடக மத்தியில். சத்தம் கேட்கல. என்ன அவங்க கேட்குறாங்க மொத்தம்னா, டிடிவி தினகரன் உங்களுக்கு இப்படிலாம் பேசினாரு, நீங்கள் இப்படிலாம் பேசுனீங்க. இவர் அவ்வளோவா வாயை விடலை. டிடிவி தினகரன் நிறைய பேசியிருந்தார். நான் அதோட கூட்டணி வைக்கிறத செத்து போயிடலாம் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாரு. இந்த மாதிரி நிறைய இப்படி சொன்னார். அப்படி இதான் ஒரே கத்து அடிச்சார்பார் மனுஷன், ஒரே ஆப்பு வாயில். ஆமாம், வைகோ திமுக தலைவரை பேசாத பேச்சா குடும்ப தொழில் செய்யலாம் என்ன நாசுக்கா சொன்னார். பேசாத பேச்சா என்னென்னலாம் மானக்கேட கேட்டார். ஸ்டாலினுக்கு ஒன்றுமே தெரியும். ஈழன்னு சொன்னார். ஸ்லான் மேட்டர்னு பேசுவார். அறிவில்லாதவர் அப்படின்னு பேசுனது இருக்குது. இனத்துரோகம் பண்ண கருணாநிதினு பேசுனது இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே நீ வாசிக்க போகலான்னு தொழிலும், அந்த தொழிலும் ஒன்று சொன்னார். குலத்தொழில் ஒன்று இருக்குது. என்ன குலத்தொழில்? நீங்கள் தப்பாக நினச்சிடாதீங்க, வாசிக்கிறத சொல்ல. இதை இவ்வளோ கேவலமாக சொன்ன வைகோ உங்கள் கூட இருக்கும்போது நாங்கள் என்னையே ஒரே வீட்டுக்குள்ளே வந்து சண்டை போட்டுக்கிட்டோம். இவ்வளோதான் விஷயம், முடிஞ்சு போச்சு. இல்லை பெரிய கடப்பாறை எடுத்து வாயை நெடுக்க வச்சு அனுப்பிச்சிட்டாங்க, போங்க அப்படின்னு முடிஞ்சு போச்சு. நான் என்னன்றேன், இந்த ஊடகம் இருக்குல்ல, இந்த ஊடகம் நீங்கள் என்ன பண்ணணும், இங்கே இந்த கேள்வியெலாம் கேட்குறீங்கள, அப்படியே அந்த பக்கம் போயிட்டு இந்த வைகோவும் இவ்வளோ மானக்காடாக பேசினார் சார். அது என்ன சார் தொழில் சார்? அது ஏதோ தொழில் சொன்னாங்க சார் குலத்தொழில், அது என்ன சார் அது அப்படி கேள ஒரு முறை உதயநிதிக்கிட்டையும் ஸ்டாலின்கிட்டையும் பிஞ்சி போனது எடுத்து அடிப்பாங்க. உங்களுக்கு மாதம் வர வேண்டிய கொடுப்புன்னு வராது. இந்த கேள்வி அங்கே வரணும் இல்லை உங்களுக்கு. நான் இப்படி சொல்கிறது தப்பாக நினைக்காதீங்க. ஒரு நடுநிலை, ஒரு பத்திரிக்கைன்னு ஒரு இங்கே கேட்குறீங்களா? நானும் பார்க்குறேன். கடந்த முறை அந்த மாதிரி தான் அன்புமணி ராமதாஸ் அதிமுகவோட கூட்டணி ஒன்று ப்ரெஸ் கிளப்பில் பிடிச்சிட்டு மொத்தமாக அவர் ஏறினீங்க. அதே கட்டத்தில் புதுசாக சண்டை போட்டு பிரிஞ்சு இருந்த காங்கிரஸும் திமுகவும் ஒன்றா சேர்ந்து அங்கே போய் அந்த கேள்வியை கேட்க மாட்டேங்கிறீங்க. அமைதி காத்தது சார். நீங்கள் அழுக்கு மூட்டை தானே சார், சாக்கடை தானே, நீங்கள் அழுக்கு மூட்டை, ஊழல் மூட்டை அப்படின்னு இடங்கம் சொன்னார் காங்கிரஸில். நீங்கள் இப்போ கூட்டணி வச்சுக்கிட்டீங்க. எப்படி சார் எப்படி சார்? ஒரு வார்த்தை கேட்கவே இல்லை. அந்த யோக்கியது அங்கே வரணும் இல்லை. அது போல் இந்த பக்கம் கேள்வி இவ்வளோ கேட்குறப்ப நீங்கள் அந்த பக்கம் வைகோ சார் உலகத்திலே இல்லாத கேள்விலாம் உங்களை கேட்டார், எப்படி சார் அது, ப்ளீஸ் ரீகால் பண்ணலாமா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்கணும் இல்லைங்க. ஏன் அங்கே வாயை மூடிட்டு இருக்கிறீங்க, இங்கே நான் மட்டும் பாஞ்சு கேள்வி கேட்குறீங்க? எடப்பாடி பெருந்தன்மையாக அதை நாசுக்காக சொல்லிட்டு போனார். என்ன மாதிரி ஆளுகிட்ட நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னாக்கா நான் தப்பெல்லாம் சொல்ல மாட்டேன். சத்தியமாக வைகோ என்னென்னலாம் பேசினாருன்னு அதே டயலாக் சொல்லி இந்த கேள்வியெல்லாம் அங்கே கேளுங்கப்பா, புரியுதில்ல அப்படின்றத சொல்லியிருப்பேன். என்னென்னா பதட்டம் இந்த ஊடகத்துக்கிட்ட தான் இருக்குது. யாரெல்லாம் அப்படின்னு நல்லாவே தெரியுது. ஸ்டாலின் அவர்கள் கூட பதட்டப்பட மாட்டேங்கிறாருப்பா. அவங்க ஊடகத்தில் சில சீஃபுங்க இருக்காங்கல்ல, அவங்க பதட்டப்படுறாங்க ஒரு கேள்வி கேட்ட ஒன்று. இல்லை, நேற்று மேடையில் கூட பிரதமர் நரேந்திர மோடி பேசும்போது ஒரு வார்த்தை கூட உச்சரிக்காமல் அதிமுகன்றது உச்சரிக்கவே இல்லை அப்படின்னு அது ஒரு விவாதமாக கூட. சரி, உச்சரிக்கலை என்ன உங்களுக்கு அதல்லப்பா, அது ஒரு விவாதமாக. சரி, உங்களுக்கு சந்தோஷம் தானே உச்சரிக்கலாம். பேசும்போது அதை மறந்துருக்கும். கரெக்டாக. இப்போ அதுக்காக உச்சரிக்கலைன்னா கூட்டணி இல்லாமல் போயிடுச்சா? நல்லா தானே வேலை செய்துட்டு இருக்கிறாங்க. சரி, அப்படியே உச்சரிக்கலை, அது பிச்சுக்குது, நாசமாக போகுது. நீங்கள் சந்தோஷப்படணும் இல்லை? திமுகவுக்கு தானே. நீ ஏன் வயிறு எறிகிறன்றேன், புரியுதில்ல உங்களுக்கு? ஏன் அதை எடுத்து பெரிய விவாதமாக்குறப்ப இந்த பக்கம் டிடிவி இவங்கெல்லாம் சேர்ந்துட்டு உட்காந்துங்கிறது விவாதமாக்க, மோடி பேசலைன்றது மட்டும் விவாதம் ஆக்குறீங்க தம்பி. அப்போ உங்களுக்கு எதெல்லாம் செய்தால் திமுகவுக்கு பெருமையாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அதை தான் நீங்கள் விவாதமாக்குறீங்க. அதிமுகவுக்கு எதெல்லாம் சாதகம்ன்றது அது விவாதமாக்க மாட்டேங்கிறீங்கன்னு சொல்கிறேன். இது எப்படி நடுநிலை ஆகும்? பெரும்பாலான ஊடகம் அப்படிதானே சார். பேக்கேஜுக்கு செய்கிறீங்கனாக்கா சொல்லிட்டு செய்யுங்கன்ற. எங்ககிட்ட நடுநிலையை எதிர்பார்க்காதீர்கள், நாங்கள் பேக்கேஜ் வாங்கிக்கிட்டு இதை ப்ரொமோட் பண்ணுறோம் இந்த நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு போங்க. நல்லா இருக்குது இல்லது, இது செய்துட்டு போங்க. இது எதுக்கு நாங்கள் நடுநிலை அப்படி இப்படி மண்டையை உடச்சிக்கிட்டு ரத்த கண்ணீர் மாதிரி வச்சுக்கிட்டு நாங்கள் இங்கே இல்லை அங்கே இல்லை நடுவில் நிற்கிறோம் அப்படிலாம் சொல்லிவிட்டு கடைசியாக இந்த பக்கம் இன்னொருத்தர் இது பெரிய அளவில் நாங்கள் தானே அப்படின்னு சொல்லிட்டு செய்துட்டு பாஜகவுக்கு சொம்படிக்கிற பெரிய தொழிலதிபர் வாங்கிட்டாரெல்லாம் சொல்லி சங்கு ஊதி பெரிய கண்ணீர் விட்டுட்டு நடந்துச்சு இல்லை? இங்கே நடந்துச்சு. இவ்வளவும் பண்ணிவிட்டு திரும்ப அதே வேலையை தானே செய்கிறீங்க நீங்கள். எங்ககிட்ட நடுநிலையை எதிர்பார்க்காதீங்க, நடுநிலை செய்தியை எதிர்பார்க்காதீங்க. பணம் எந்த கட்சி எங்களுக்கு தருகிறதோ அவர்களுக்கான பேக்கேஜ் வேலையை நாங்கள் செய்கிற சொல்லிட்டு பண்ணுங்க. அதிமுக மேலே இவ்வளவு கேள்வி கேட்குற நீங்கள் திமுக பார்த்து ஒரு கேள்வி இந்த மாதிரி கேட்கவே இல்லையே.
ஸ்டாலின் அவர்கள்ட்டையும் உதயநிதிக்கிட்டையும் எங்கேயுமே கேட்கல. சார் நீங்கள் எப்படி பாஜக விட்டுட்டு திமுகவுக்கு டக்குன்னு அதிமுகவுக்கு உடனே மாறிட்டீங்களே எப்படி சார்? சார் உங்களை தானே சார் உங்கள் ஐயா கருணாநிதியுடைய மருமகன் மருமகன் சொல்லக்கூடிய முரசொலி மாறன் கடைசி வரைக்கும் ஹாஸ்பிட்டலில் வச்சுருந்து கவனிச்சிருந்தாங்க சார். கடைசி வரைக்கும் காசு கட்டியிருந்தாங்க சார். பாஜக ஒரு தான் கட்டினாரு, வாஜ்பாய் அரசு தான் பண்ணிட்டு இருந்தது. அடக்கம் பண்ண அடுத்த கையோட அப்படியே மாற்றிங்களே சார் காங்கிரஸ், எப்படி சார்? கேளாங்க ஒரு வார்த்தை கேளாங்க, எப்படி சார் ப்ளீஸ் சொல்லுங்க. அதுக்கு பதில் சொல்லுங்க. ஒரே 2 நாள்ல எப்படி சார் அது இந்துத்துவ கட்சியா மாறிச்சு? நீங்க காங்கிரஸ் அது முடிந்த கதை சார். இன்னைக்கு நடக்கிறத பார்ப்போம். இதுவும் முடிஞ்சு போன கதை தாங்க. இன்னைக்கு ஒன்னா சேர்ந்துட்டாங்க, அதை பேச. இதுவும் முடிஞ்சு போன கதை தானே, பழசு தானே. இதுவும் 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு பழசு இல்ல. அப்புறம் இன்னைக்கு அதை பேசுறீங்க, இழுத்துன்னு வந்து பேசுறீங்கன்னா அங்கேயும் இழுத்துன்னு வந்து பேசணும், திமுக பக்கமும் பேசணும்னு சொல்ல வரேன். திமுகவில் யாரும் போய் மைக்கு நீட்டி நீ ஏன் பாஜக விட்டுட்டு டக்குன்னு இந்த பக்கம் சாதகமானவொடனே அப்படியே மாறி காங்கிரஸுக்குள்ள வந்தீங்க சார்? நீங்க வந்தோடனே இந்த கட்சி தீவெல்லாம் எதுவும் பேசவே இல்லையே சார். 18 வருஷம் நீங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் நேரடியாக மத்திய அரசு கிட்ட நீங்க இருந்தீங்க சார். திமுக கேட்கணும் ஸ்டாலின். வெளிப்படையா ரெண்டே கேள்வி கேட்கிறேன். இதற்கெல்லாம் காரணம் ஒண்ணு பேக்கேஜா இருக்கணும், இல்லைன்னா தைரியம் இல்லாததா இருக்கணும். இது ரெண்டுத்துல எது? எனக்கு தெரிஞ்சு பேக்கேஜ் தான். அப்படிலாம் தைரியம் இல்லாதவர்கள்லாம் நான் சொல்லிடல, அது வேற விஷயம். நான் அதை 15 வருஷம் கிட்ட நேரடியாக திமுக மத்திய அரசுல இருந்தது. சாராயத்துக்கு ஒரு பொது கொள்கை நீங்க ஏன் நிறைவேற்றல? திருமாவளவன் கேட்கறால, மோடி அரசு மத்திய அரசு கிட்ட தான் இருக்குன்னு. நீங்க மத்திய அரசுல கூட்டணி வச்சுட்டு இன்றைக்குதான் அந்த ஐடியா வந்தது. எனக்கு கப்பல் தொழில் தான் வேணும், எனக்கு வந்து அலைக்கற்றத்தான் வேணும், எனக்கு போக்குவரத்துல பணம் கொழிக்கிறது தான் வேணும்னு கேட்டு வாங்கினீங்கல்ல. பணம் நிறைய கொழிக்கிற தொழில். ஏன் எங்களுக்கு வந்து டாஸ்மாக் மூடுற கொள்கை தான் வேணும் தமிழ்நாட்டில் கேட்கல? அன்றைக்கு அந்த சிந்தனை இல்ல, இன்றைக்கு அந்த சிந்தனை வந்திருக்கு. அது எப்படி வரும் உங்களுக்கு? 62 பேர் இறந்ததுக்கு பிறகு அந்த சிந்தனை. அதுக்கு முன்னாடியே நிறைய பேர் இறந்துருக்காங்களே. அது மோசமானது இல்லை. இன்னைக்கு திருமாவளவன் சொல்லிதான் இது தெரியுமா? ஒன்றிய அரசு கிட்ட தான் பொது கொள்கை இருக்குது, எல்லா மாநிலத்துக்கும் பொருந்தும், பொது சட்டமா கொண்டு வரணும், நீங்க அதை இன்னைக்கு அழுத்தம் கொடுத்து செஞ்சிருக்கலாமே அப்படின்னு ஒருத்தர் யாருன்னா கேட்டிருக்காங்களா இன்ன வரைக்கும்? இல்லை, கேட்க மாட்டாங்க. கேட்டா ஓடிடுவாங்க, இல்லைன்னா அவனை ஆள் வச்சு அடிப்பாங்க. தான் நடக்குங்க. இப்படிதான் இந்த மாநாடு எல்லாத்தையும் அம்பலப்படுத்துது இவங்களை, அவ்வளவுதான் விஷயம். அதை இப்போ அதிமுக பாஜக கூட்டணி மோடி பேசுனது பேசாதது, பேசலைன்னா அது அதிமுகவுக்கு தான் செட் பேக். இருந்தா உங்களுக்கு சந்தோஷப்படுவீங்களா வைரி எறிவீங்களா? சொல்ல வரேன், இதெல்லாம் நாட்டு நடப்பு. ஏதாவது ஒரு சின்ன ஹோல் இருக்காதா, கிடைச்சிடாதா? அதை வந்து பெருசாக்கணும். ஆனா இங்க பெருசாவே போவோம், மலையை உருட்டிட்டு போவோம், நாங்க பேச கண்ணுக்கு தெரியாது. அதான் சொல்ல வரேன். இந்த கூட்டணி மிக வலுவாக ஆனதுக்கு பிறகு எல்லாரும் அங்கங்க செட்டில் ஆயிட்டாங்க அப்படின்னு தான் தெரியுது. தனித்து நிக்கிறது இப்ப தேமுதிக பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். இரண்டாவது ஓபிஎஸோட நிலை என்ன ஆக போகுது அப்படின்ற கேள்வி. சிலப்ப தேமுதிக விஜய் அவங்க பழைய நினப்பை தான் பேராண்டி, பழைய நினப்பு தான்ன்ற மாதிரி சொல்றாங்கல்ல, அந்த நினப்புலயே ஒண்ணு இருக்குது. எனக்கு இவ்வளவு வேணும் அவ்வளவு வேணும்ன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கிறாங்க. வாக்கு சதவீதம் இருக்கு இல்லையா அவங்க? என்ன வாக்கு சதவீதம் நீங்க எடுத்திருக்கிறது? 1% கீழே தான் இருக்குது கடந்த முறை. சரி, உங்களுக்கு அப்படியே 4% இருக்குதுன்னே வச்சுக்க. இப்ப அது கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இருக்குன்னா எத்தனை சீட்டு உங்களுக்கு கொடுப்பாங்க? ஒரு 6. அதுக்கு அந்த அளவுக்கு அவங்க நீங்க கேட்கறதே மேலே கேட்டீங்கன்னா எப்படி எடுத்துப்பாங்க? இப்ப சரி, உங்ககிட்ட கொள்கை என்ன இருக்குது? நீங்க திமுக கூட பேச்சுவார்த்தை நடத்துறீங்க, அதிமுக கூட ஒரு முறையும் பேச்சுவார்த்தை நடத்துறீங்க, பேரம் பேசி எங்க செட் ஆகுதோ அங்க போறீங்க. அநேகமா திமுகவில் ஐக்கியமாகறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தோணுது. அது அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா விஜய் கட்சி வந்துட்டு அவர் சொன்னாரு, நான் நினைச்சேன் இப்ப எடப்பாடி தான் துணை முதலமைச்சர், இவர் முதலமைச்சர், இன்னும் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கிறாரு. அவர் நினைச்சுட்டு இருக்காரு. இப்பவும் அந்த நிமிஷத்துல தான் விசில் அடிச்சிட்டு இருக்கிறாரு. நம்ம முதலமைச்சர் எடப்பாடி வந்துட்டாருன்னா அவர் துணை முதலமைச்சரா கொடுத்துடலாம் அப்படின்னு. ஆனா வேற அளவுல மாறி போயிட்டு இருக்குது. இப்ப மாறிக்கிட்டு இருக்கு. இப்ப வேற வழியில சுத்தி வளைச்சு ஒரே ஒரு ஆப்ஷன் விஜய்க்கு என்னன்னா, காங்கிரஸ் வந்துருச்சுன்னா அது தலைமையில விஜய் தலைமையில ஒரு கூட்டணி உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. காங்கிரஸ்ல கிட்டத்தட்ட ஏடிக்கு போட்டே உள்ள ஓடிட்டு இருக்குது. இப்ப இல்ல, நேற்று சட்டமன்றத்துல செல்வ பெருந்தகை எம்எல்ஏ அவர்கள் பேசும்போது கூட தமிழக மக்களின் தலைவராக திகழ்கிறார் திமுக தலைவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என்று சட்டமன்றத்திலே பேசுறாரு. அப்படி இருக்கும்போது திமுகவை விட்டு அவர் எப்படி வெளியே காங்கிரஸ் அவர் மட்டும் முடிவெடுக்கிற விஷயம் இல்லைல்ல, அது அவர் தானே மாநில தேசிய தலைவர் ஒருத்தர் வந்திருக்கிறார். அவர் என்ன சொல்றாரு? அவங்க எங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது, அதிகாரத்தில் பங்கு அப்படின்றது சொல்லிட்டு இப்போ சொல்லிட்டு இவருடைய ஆசையை வெளிப்படுத்திட்டே இருக்காரு. அப்படிதான் சொல்ல முடியும். திமுகவுக்கு சாதகமாகத்தான் செல்வ பெருந்தகை பேச முடியும்.
புரியுதுல ஒரு உங்களுக்கு? காங்கிரஸ்காரர் அவரே அப்படி அதான்பா, பேசணும். அந்த காங்கிரஸ்லயே ஒன்றும் மற்ற முடிவெடுக்கக்கூடிய அதிகாரத்தில் இருக்கிறவங்க அப்படியே மேலிடத்துல முடிவெடுத்தாலும் இந்த தேர்தலில் கீழே இருக்கிறவங்க வேலை செய்வாங்களான்னு தெரியாது. அதை சுற்றி வளைச்சு ஒரு வேளை காங்கிரஸ் விஜய் கூட வந்தால் அது சாத்தியமாகும். புரியுதில்ல? திருமாவளவன் அவர்கள் அந்த கட்சியில் இருக்கிறது எல்லாமே போகிறதும் நெருங்கிடத்தில் ஒன்று போக போக தெரியும். ஏன் இதனால சொல்றேன்? நீங்கள் என்ன இருந்தாலும் இப்போ உன்னை புகழ்ந்து பாடுற வரைக்கும் நீங்கள் என்ன புகழ்ந்துட்டு இருக்கிறீங்க ஏகலைவன், உங்களுக்கு எல்லாம் நான் செய்கிற வரைக்கும் தான். எதுவும் செய்யலைன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? கீழே போயிட்டு ஏதோ ஒரு வார்த்தை எனக்கு கெட்ட வார்த்தை சொல்லி பேசிட்டு போவீங்களா மாட்டீங்களா? நடக்குமா நடக்காதா? எல்லாத்துக்கும் தானே பொருந்தும். இப்போ இல்ல இப்ப சீனியர் ராமதாஸ் ஐயா உள்ள வருவதற்காக, திமுகக்குள்ள வருவதற்காக திருமாவை வெளியேற்றிடலாமான்ற வாதம் ஏற்கனவே நடந்துட்டு இருக்கு. அது இல்லை, அது ஒட்டுமொத்த பாமகவா வந்துருந்துச்சுன்னா அந்த வாய்ப்பு எடுக்கும். இப்போ அங்கேயே வந்து கிட்டத்தட்ட 18 தொகுதின்னு பேசுறாங்க, 10ன்னு கூட வச்சுங்க. கிட்டத்தட்ட பெரும்பகுதி அந்த பக்கம் தானே இருக்குது. ஆமா. அப்புறம் அதே பாட்டாளி மக்கள் கட்சியில இவர் இந்த பக்கம் வந்தாருன்னா இவர் என்ன வந்து சேரும் உங்களுக்கு? உங்களுக்கு இருக்கிற 4% கிட்டத்தட்ட 3 அந்த பக்கம் போயிடுச்சு. 1% வச்சுக்கிட்டு இவர் வந்தாருன்னா நீங்க 10 சீட்டு கொடுத்துருவீங்களா? நீங்க சின்னம் கூட அப்படியே அவர் வந்திருந்தாலும் கூட திருமாவளவன் அவரும் ஒன்னா இணைஞ்சி பிரச்சாரம் பண்ணாங்கன்னா எடுபடுமா? உங்க தேவைக்கு ஏற்ப நீங்க சேர்ந்துக்கிறீங்க. நீங்க தான் சொன்னீங்க பட்டியலினத்தை தவிர மற்ற எல்லா சாதிகளையும் சேர்ந்து வந்து ஒரு பண்ணது ஜனநாயக விரோத சிந்தனை அது அப்படின்னு ராமதாஸை மோசமாலாம் விமர்சனம் பண்ணீங்க. இப்போ கேட்டிங்களே நேற்று அப்படி பேசினீர்களே அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? எடப்பாடியும் டிடி தினகரனும் உங்கள் 2 பேருக்கும் நாளைக்கு வச்சுக்கலாமா? பாமக உங்களை எப்படி சொன்னது, நீங்கள் பாமக இப்படிலாம் சொன்னீங்க திரும்ப, இப்போ எப்படி 2 பேரும் ஒரே கூட்டணிக்குள்ளே இருப்பீங்க? இல்லை, அப்படி வாய்ப்பு இல்லை. வாதங்கள் தான் ஓடிட்டு இருந்துச்சு. வரட்டும் வரட்டும். நான் நினைக்கிறேன் இந்த 2 கட்சி சொன்னீங்களா, இந்த 2 கட்சியினுடைய சிக்கல் இதை சொல்ல வரேன். பாமக பெரியவர் வந்து கிடைக்கிறது போதுன்ற நிலைக்கு வந்தார்னா அவர் ஏதோ ஒரு கட்சி வாய்ப்பில்லை. இப்போ அதிமுக கூட வர முடியாது, அங்கே அவர் சின்னவர் போயிட்டார். இப்போ பெரிய திமுக கூட வந்து பாமக அன்புமணி பெரியவர் ராமதாஸ் அவர்கள் திமுக கூட சேர்ந்தார்னாக்கா இது மிகப்பெரிய ஒரு கெட்ட பெயராக தான் முடியும். ஏன்னா இந்த ஆட்சியை நல்ல ஆட்சின்னு இவர் வாயால சொல்லிட்டு போனோம்னா அதை விட சொல்லிட்டாரு இல்லை, அதை விட மானக்கேடு வேற என்ன குறை இருக்கிறது இந்த ஆட்சியில்? அப்போ இதுக்கு முன்னாடி எல்லா குறையும் இருந்ததுன்னு பேசிட்டு இருந்தது என்னாச்சு? இருக்குது ஒரு டசன் இருக்குது, எடுத்து படிச்சு காக்கலாமா? அது எப்படிங்க சார்? நேற்றுக்கு முதல் நாள் வரைக்கும் இந்த திமுக எல்லா குறையும் செய்துக்கிட்டு இருக்குது. வன்னியர்களுடைய உள்ளொதுக்கீடுல வந்து துரோகம் பண்ணது திமுகன்னு சொல்ல தெரிஞ்சது, மேடையில் பேச தெரிஞ்சது. இன்னைக்கு வந்து எல்லாம் இந்த என்ன குறைன்னு இன்னைக்கு எப்படி சார் பேசுறீங்கன்னு உங்கள் இப்போ இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களாக கேள்வி கேட்பானா இல்லையா? உங்கள் பக்கத்தில் தப்பி தவறி இளைஞர்கள் இருந்தால் இது எப்படி நீங்கள் பேசுறது பொருந்துன்னு கேட்பாங்களா இல்லையா? கண்டிப்பாக கேட்பாங்க. மக்கள் பார்க்குறானே அவங்க கேட்பாங்களா இல்லையா? அவருக்கு ஏன் கடைசி கட்டத்தில் இந்த முடிவு எடுக்கிறாரு அப்படின்னு தெரியல. ஆக அதுவும் ஒரு தொங்கலாக தான் இருக்குது, தேமுதிகவும் இதுவும் தொங்கலாக தான் இருக்குது. இது 2ம் ஒரே கட்சியில் போய் திமுக இறந்தாலும் கூட அது பெரிய வளர்ச்சியெல்லாம் கிடையவே கிடையாது, வாய்ப்பே இல்லை. பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் முன்னாள் அமைச்சர், ரொம்ப நாளா ஓய்வில் இருந்தாரு. தற்பொழுது ஓபிஎஸ் அவர்களுக்கு ஆலோசனை கொடுத்து கொண்டிருந்தார். இப்ப அவர் தனியாக கட்சி எம்ஜிஆர் அதிமுக என்ற ஒரு கட்சியை தொடங்கி விஜயோட பேச்சுவார்த்தை நடத்தலாமா அப்படிங்கிற பேச்சு போய்கிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. ஒரு நல்ல அனுபவசாலி. அதாவது எம்ஜிஆர் அவர்கள் வந்துட்டு புரூக்ளின் மருத்துவமனையில் இருந்துட்டு இருந்தபோது இவர் தான் பொறுப்பேற்றுட்டு ஆட்சி நடத்துகிறப்ப அந்த எம்ஜி ராமச்சந்திரனுக்கு இந்த ராமச்சந்திரன் மாதிரிலாம் இன்னைக்கு பேச்செல்லாம் வந்தது, பரபரப்பாக ஓடிட்டு. அப்படி ஒரு பெரிய லீடிங் இருந்த ஒரு பெரும் தலைவர் கழுதை தேய்ந்து கட்டெரும்பான மாதிரி இன்னைக்கு வந்து எங்கேயுமே இல்லாமல் உண்மையிலே பெரிய இடத்துல இருந்துக்க வேண்டியவர் அவர். அவருடைய தவறான முடிவுகளில் கடைசியாக போய் ஓபிசி கூட நின்று ஓபிசி கூட வந்து அத்தனை பேரும் இப்போ திமுக கூட தாய் கழகம்னு போக, நீங்கள் தாய் கழகம்னு அங்கே போக முடியாத ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இங்கேயே நிற்க, இப்போ எம்ஜிஆர் அதிமுக அப்படின்னு ஆரம்பிச்சிங்கனாக்கா எங்கே கூட்டணி விஜய் கூட போனீங்கன்னா உங்களுக்கு எத்தனை சீட்டு வரும்? என்னது பாதி வரலாம்ல. அங்கே நீங்கள் எவ்வளோ கேட்டாலும் கொடுப்பாங்க, அது ஒன்றும் இல்லை. 234 தொகுதியில் 234 அவங்க நிற்க போகிறது இல்லை. கூடவே ஓபிஎஸ் இருக்கிறாரு, முன்னாள் முதலமைச்சர். ஆமாம், அதனால நீங்கள் அவரை சேர்த்துக்கிட்டு போனாலும் கூட சேர்த்துக்கிட்டு போனாலும் கூட உங்களுக்கு சீட் ஷேரிங் கொடுத்தாலும் கூட வேலை செய்ய ஆள் யார் இருக்காங்க? தொண்டர் உரிமை மீட்பு குழுன்னு ஐயா ஓபிஎஸ் வச்சிருக்கிறாரு. அதுல இவருக்கு ஆதரவாக இருந்தவங்க எல்லாமே திமுக போய் இணைஞ்சிட்டாங்க. இவர் ஒத்தையாளதான் இருக்காரு. கூடுதல் தகவலா இவர் ஆதரவு பெற்ற எம்பி தர்மர் அதிமுகல இபிஎஸ் முன்னணியில் இணைய போவதாக கூட இன்னைக்கு ஒரு தகவல் வந்திருக்கு. கிட்டத்தட்ட எல்லாம் போயிட்டாங்க, முடிஞ்சு போச்சு, ஒண்ணுமே இல்லை. ஒரே ஒரு மானஸ்தர் மட்டும் வந்துட்டு இவர் கூட போகாம எங்க அம்மா கேட்டாங்க, நீ இந்த அம்மா படத்தை ஜெயலலிதா அம்மா படத்தை வச்சுன்னு இருந்துட்டு டக்குன்னு கொன்னம் ராஜேந்திரன் எப்பரா நீ போறன்னு கேட்ட உடனே அழுதுட்டே பேசுறாரு. மனசாட்சி உறுத்து நான் அரசியலுக்கே வரல. என்னன்னா
அதிமுக தனக்கு எடப்பாடி ஏதோ பண்ணிட்டு தான் அவர் நினைக்கிறாரு. அது அவருக்கு அங்கே சரியாயிடுச்சுன்னா நாளைக்கே போய் சேர்றது கூட வாய்ப்பு இருக்குது. போக முடியல. ஆனால் திமுகவுக்கும் போகலை, நான் அரசியலே வேணான்னு விலைக்கு நிற்கிறாரு. அந்த மாதிரி இருந்தாலும் கூட பெருந்தன்மையாக இருக்கும், கொஞ்சம் சரியான முடிவாக இருக்கும். நீங்கள் வந்து போய் கட்சி ஆரம்பித்து விஜய் கூட சேர்ந்து விஜய் உங்களுக்கு ஒரு 60 தொகுதி கொடுப்பாரா? அதுக்கு மேலே கூட கொடுப்பார் சொல்கிறேன் நான். நீங்கள் ஓபிஎஸ்லாம் சேர்ந்து 100 தொகுதி கூட கேட்டு வாங்கலாம். நிற்கணும், உங்களுக்கு வேலை செய்ய ஆள் இருக்கணும். அதெல்லாம் இது காலம் போன காலத்தில் வந்து அது என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நல்ல அரசியல் தலைவர், ஞானம் உள்ளவர், சரியாக பயன்படுத்துறதால வந்தவன். ஒரு ஈகோ எடுத்துக்கிட்டு வந்ததில் சிக்கல். இன்னைக்கு இந்த இடத்துல வந்து நிற்கிறாரு. தவறான முடிவு, அது எடுப்படாது. ஆமாம். பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம் தம்பி.